வெல்கம் பேக் டு இன்டு டாய்ஸ் அண்ட் டேல்ஸ். ஹாய். இன்றைக்கி இந்த மேத் போர்ட் யூஸ் பண்ணி நம்ம 3 கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 to 10 as numerals, அதாவது சிம்பிள்ஸ், அண்ட் தென் 1 to 10 as quantity, அண்ட் தென் ஷேப்ஸ். இந்த 3 கான்செப்ட்ஸையும் 2+ இயர்ஸ் இருக்க கிட்ஸ்க்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த போர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம மேத் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம 1 to 3 சொல்லி தருவோம். அதாவது 1 to 3 as சிம்பிள்ஸ் ஆர் நேம்ஸ். ஆனால் அந்த சிம்பிளுக்கு பின்னாடி இருக்க ஆக்சுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதாவது குவான்டிட்டி 2 அப்படின்னா அந்த 2க்கு பின்னாடி ஹவ் மெனி அப்படிங்கிற கொஷனுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க மேத் ஸ்கில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம இந்த நம்பர் போர்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி இந்த குவான்டிட்டிங்கிற கான்செப்டை டீச் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சர்க்கிள், ஸ்கொயர்னு நிறைய ஷேப்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆஸ் நேம் அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஆப்ஜெக்டை அவங்கள்ட்ட கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கொடுத்து அவங்க விஷுவலாக அதை பார்த்து இதில் எத்தனை சைட்ஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு லேர்ன் பண்ணும்போது அது அவங்களுக்கு இன்னும் பெட்டர் இன்புட்டாக இருக்கும். இப்போ இந்த மேத் போர்டு யூஸ் பண்ணி நம்ம 1 to 10 நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் குவான்டிட்டியாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ளேஃபுல் வேலை எப்படி சொல்லித்தரலான்னு பார்க்கலாம். இப்போ யூஸ்வலாக பார்த்தோன்னா குழந்தைங்க 1 to 10, 20, 50 கூட சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்கள ரேண்டமாக இப்போது நம்ம ஒரு 1 நம்பர் காட்டிட்டு ஹவ் மெனி அப்படின்ற கொஷின் கேட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆஸ் வெல் இப்போ ரேண்டமாக ஒரு 10 பென்சில்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 4 பென்சில்ஸ் பிக் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படின்னா நம்ம இந்த குவான்டிட்டி கான்செப்டை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நம்பர் இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டில் அவங்க கிளாரிட்டியாக இருந்தால் தான் அவங்க அடுத்தடுத்து லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். லைக் லெஸ், மோர், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறாங்க. இதுக்கு எல்லாமே பேஸ் இந்த குவான்டிட்டி தான். இப்போ நம்ம 1 வைக்கிறோம். இந்த ஸ்டிக்கில் அவங்க ஒரு ரிங் தான் போட முடியும். இந்த ஒரு ரிங் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ரிங் அங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. இட் டசன்ட் ஃபிட். ஸோ அவங்களே ப்ளே மூலயமா கற்றுக்க போகிறாங்க. 1 மீன்ஸ் ஜஸ்ட் 1 யூனிட் அப்படிங்கிறத அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி விஷுவலாக பார்த்து அவங்க இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது இன்னும் ஸ்ட்ராங்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இதனால தான் இந்த டாயை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் அவங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம உட்காந்து சொல்லித்தரணும்னு கூட இல்லை, அவங்களே விளையாடி கற்றுக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் டாய் டு இன்ட்ரடியூஸ் டாட்லர்ஸ் த நம்பர்ஸ் அண்ட் த குவான்டிட்டி. ஸோ இப்போ நம்ம இந்த மொத்த போர்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளே பண்ணதுக்கப்புறம் அவங்க இதிலேருந்து என்ன கற்றுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஏன்னா அவங்க இதை ப்ளே பண்ணி முடிக்கும் போதே அவங்களுக்கு இந்த லெஸ் மோருங்கிற கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஸ்டிக் பாருங்களேன், ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. 1 இஸ் லெஸ் தேன் 10. அது அவங்க விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கே கிளியராக தெரியும். நம்ம சொல்லித்தரணுன்னே இல்லை. இப்போ அவங்க நம்பர் ரெகக்னிஷனும் தெரிஞ்சுக்கிறாங்க, குவான்டிட்டியும் தெரிஞ்சுக்கிறாங்க, கவுண்டிங்கும் தெரிஞ்சுக்கிறாங்க, லெஸ் மோருங்கிறத இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. மேக்ஸ்னால் நம்பர்ஸ் மட்டும்தானா? இல்லை. இதுக்கு அடுத்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். ஷேப்ஸில் நம்ம பேசிக்காக என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? சர்க்கிள், ஸ்கொயர், இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக அதை அவங்க கையில் கொடுத்து அவங்க விஷுவலாக அதை பார்க்கும்போது அந்த ஷேப்ஸில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ், சைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெட்டர் கம்ப்ளீட் லேர்னிங்காக இருக்கும். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு தேவைப்படுற ரிங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ரிங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த நம்பர் சிம்பிள்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த ரிங்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் எல்லா ரிங்ஸையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நியூமரல் எந்த கலரில் இருக்கோ அந்த ரிங்ஸும் அதே கலரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரிங்ஸ் எல்லாமே அவங்க 1 by 1 பிக் பண்ணி போட்டால் அவங்க கவுண்டிங் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போர்ட் ஃபுல்லாக நான் இந்த நியூமரல்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த ரிங்ஸையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை டில்ட் பண்ணி காட்டுறேன். அப்போது உங்களுக்கு இங்கே லெஸ் மோர் கான்செப்ட் அவங்க எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ லாஸ்ட் நம்பர்
10. அதுக்கான 10 ரிங்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் அவங்க லெஸ் மோரை எவ்வளோ ஈஸியாக விஷுவலாக லேர்ன் பண்ணுவாங்க பாருங்கள். 1 எவ்வளோ சின்னதாக இருக்குது அண்ட் 10 எவ்வளோ லார்ஜாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சொல்லும் போது அவங்க அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். 1 இஸ் லெஸ் தேன் 10 அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நம்பர்ஸுமே சொல்லித்தரலாம். இந்த லெஸ் மோர் கான்செப்டை அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க 1 to 10 நம்பர் ரெக்கக்னிஷன், 1 to 10 கவுண்டிங், 1 to 10 லெஸ் அண்ட் மோர் கான்செப்ட் லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷேப்ஸ்க்கு போகலாம். இங்கே கொடுத்துருக்க ஷேப்ஸ் எல்லாமே திக் அண்ட் ஸ்டர்டியாக 3D ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேம்லேயே அவங்க 1 to 10 as symbols, 1 to 10 as quantity, shapes, less more concept, counting அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் இன்னும் என்ன மாதிரியான டாய் ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவைப்படுது? சயின்ஸ் பேஸ்ட் டாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுமா? இல்லை ஏஜ் வைஸ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை புக் ரிவ்யூஸ் எதனா தேவைப்பட்டாலும் ப்ளீஸ் டூ மென்ஷன் இன் கமெண்ட்ஸ். நம்ம அதை பார்த்து வீடியோஸை போடலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.